கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனை புகழ்ந்து பார், கர்த்தர் உன்னை புகழ்ச்சியாய் வைப்பார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் அற்புதமானது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை இந்த புதிய வருஷத்திலும் எங்களுக்கு ஜீவன் சுகபலன் தந்து உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்ததற்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வருஷத்திற்காய் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்த வசனத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனங்களை கொடுக்கிறார். இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்தது உபாகமம் 10வது அதிகாரம் 21வது வசனம். அவரே உன் புகழ்ச்சி. சொல்லுங்க, அவரே உன் புகழ்ச்சி. அவரே என்று சொல்லும் பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உன் புகழ்ச்சி. ஆமேன். யெகோவா தேவனே உன் புகழ்ச்சி. சொல்லுங்க, கர்த்தரே என் புகழ்ச்சி. சத்தமாக சொல்லணும், இயேசுவே என் புகழ்ச்சி, ஆண்டவரே என் புகழ்ச்சி. இயேசுவே எனக்கு புகழ்ச்சியாக இருப்பார். ஆண்டவரே எனக்கு புகழ்ச்சியாக இருப்பார். இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்றாரு, பயங்கரமான காரியங்களை தேவன் செய்து உன்னை புகழ்ச்சியாய் மாற்றிட்டாரு. வனாந்திரத்தில் இந்த ஜனங்க செத்து போவாங்கன்னு நினைச்சாங்க. வனாந்திரம், பெரிய ஒரு வனாந்திரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த வனாந்திரத்தில் எங்கே உங்களுக்கு தண்ணி கிடைக்க போகுது? ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்கு பேர் மாறா. அது ரொம்ப கசப்பாக இருக்கும், அந்த தண்ணியை குடிக்க முடியாது. அங்கே போய் இந்த ஜனங்க தண்ணியை குடிப்பாங்க, செத்து போவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி அதில் போட்டாங்க. அந்த தண்ணீர் மதுரமாய் மாறியது. பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் செய்தார். இந்த ஜனங்க பசியில் செத்து போவாங்கன்னு நினச்சாங்க. ஒவ்வொரு நாள் காலையில் பனியோடு கூட மன்னா என்கிற ஒரு அருமையான தூதர்கள் உண்ணும் உணவை தேவன் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் விதைக்கலை, அறுவடை செய்யலை. வானத்திலிருந்து மழை பெய்யும், பனி பெய்யும். ஆனால் இந்த ஜனங்களுக்கு வானத்திலிருந்து ஆகாரம் வந்தது. ஆமேன். இந்த ஜனங்க சாப்பிட்றாங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த ஜனங்களுக்கு என்னதான் நடக்குது? இந்த ஜனங்கள் விசேஷமானவர்கள். இவர்கள் தேவன் அவர்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமேன். அப்படி தான் ஆண்டவர் நம்மையும் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்வார். என் வாழ்க்கையில் தேவன் அப்படி தான் செய்கிறார். நான் நிர்மூலமாகாதது தேவனுடைய கிருபை. இந்த ஊழியம் இந்த அளவுக்கு வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஆண்டவரை நம்பினோம். கர்த்தர் பயங்கரமானதை செய்து அவரே நமக்கு புகழ்ச்சியாய் மாறி இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், இந்த தேசத்தில் வந்து எப்படி ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு. கன்ஸ்ட்ரக்ஷன் லேபராக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வேலை என்ன, சிலர் மெய்டாக ஆரம்பித்து இன்றைக்கி ஆசீர்வாதமான நிலைமையில் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், சிலர் இந்த தேசத்துக்கு மெய்டாக வந்தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் மேன்மையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலர் ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க, ஒரு விசிட்டர் விசால வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அவர்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவரால் எப்படியெல்லாம் அற்புதம் செய்ய முடியும். ஆமீன். ஸோ ஆண்டவர் அற்பமான ஆரம்பந்தான். ஒரு 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 ப்ரேயர் முடித்து நான் பாத்தாமில் வேலை செய்துட்டு இருந்தப்போ, சிங்கப்பூர்லேருந்து பாத்தாமில் வேலை செய்துட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ரேயர் முடித்துட்டு போகிறேன், எனக்கு வேலையில் பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறாரு ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறாரு. எப்படி ஆண்டவரே ரிசைன் பண்ணுறது, இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே துக்கத்தோடு வந்து போஸ்ட் பாக்ஸை திறக்கிறேன். உள்ள பிஆர் அப்ரூவல் லெட்டர். அல்லேலூயா. அந்த பிஆரில் அப்ரூவல் லெட்டர் வாங்கி ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை சிங்கப்பூரில் கொடுத்தார். ஆமீன். அப்படி தான் ஆண்டவர் நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்வார்.
ஹல்லேலூயா. அற்புதம். நமக்கே தெரியாது ஆண்டவர் அந்த அளவு பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இந்த தேசத்தில் புகழ்ச்சியாய் வைக்கிறார். ஆண்டவர் இந்த உங்கள் குடும்பத்தில் உங்களை புகழ்ச்சியாய் வைப்பார். அங்கே சும்மா ஊரை சுற்றிட்டு அம்மா அப்பாவை மிரட்டிட்டு அவங்கக்கிட்ட காசை பிடிங்கின்னு சாப்பிட்டுட்டு என்னென்னமோ ஏமாற்றிட்டு வந்திருப்பீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை புகழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். உங்கள் அம்மா அப்பா உங்களை பற்றி பெருமைப்படுறாங்க. என் பிள்ளை எனக்கு வீடு கட்டி கொடுத்துட்டான். உன் தங்கச்சி இல்லாட்ட அக்கா சொல்கிறாங்க, என் தம்பி எனக்கு திருமணத்தை செய்து வைத்தான். உங்களை ஆண்டவர் புகழ்ச்சியாக மாற்றிட்டாரா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இந்த 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 லிட்டில் இந்தியாவில் எத்தனை பேர் கண்ணீரோடு நடந்திருக்கீங்க? நல்ல காரியங்களை பாருங்கள். சில தம்பிமாருங்க டக்குன்னு கரத்தை உயர்த்துறாங்க. இந்த சிங்கப்பூரில் கண்ணீரோடு நடந்தவங்க எத்தனை பேர்? நான் நடந்தேன் ஐயா. கண்ணீரா கண்ணீர். என்ன இன்னைக்கு தேவன் புகழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புகழ்ச்சியாக வைப்பார், நிச்சயம் வைப்பார். ஆண்டவர் இன்னும் உங்களை புகழ்ச்சியாய் மாற்றுவார். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருடைய வாசலில் எப்படி வரணுமா? சத்தமா சொல்லுங்க, எப்படி வரணும்? கர்த்தருடைய வாசலில் துதியோடு வாங்க. எப்பவுமே மனசில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஆலயத்துக்கு தூங்க போகலை, ஆலயத்துக்கு தேவனை துதிக்க போகிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆலயத்தில் தேவனை என்ன செய்ய பார்க்க போகிறேன்? துதிக்க போகிறேன், ஸ்தோத்தரிக்க போகிறேன். அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இது ஒரு ரகசியம். யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை புகழுகிறார்களோ, சிலர் தேவனை குறித்து முறுமுறுப்பாங்க. அவர் எங்கேயா ஜெபத்தை கேட்டார்? சர்ச்சுக்கு போகிறதே வேஸ்ட். இந்த பாஸ்டர் ஒரு ஏமாத்துக்காரு. சும்மா ஆண்டவர் அதை செய்வார் இதை செய்வார் என்னவார். நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. அவர் என்னமோ ஏமாற்றிட்டு இருக்காரு. என்ன ஜனங்கக்கிட்ட அதை சொல்லி இதை சொல்லி கையில் பணத்தை வாங்கி போட்டுட்டு அவரு தன்னை டெவலப் பண்ணிக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லலாம், ஜனங்க சொல்லலாம். ஆனால் நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் தேவனை புகழும்படி வா. பிரைஸ் தி லார்ட். தேவனை ஸ்தோத்தரிக்கும்படி வா. உன்னுடைய புகழ்ச்சி தேவனை நீ புகழும் பொழுது. ஆமேன். உண்மையா உதட்டில் இல்லை. ஆண்டவர் எப்பவுமே இருதயத்தில் இருந்து தேடுகிறார். இப்போ பாருங்க, என்னை பற்றி ஒருத்தர் 4 பேர் நல்லதாக சொல்கிறாங்க. பாஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லவர். நான் அவரை கெட்டவர்னு சொல்லுவேனா? ஹலோ, சொல்லுவேனா? இப்போ என்னை பற்றி ஒருத்தர் சொல்கிறாங்க, பாஸ்டர் கெட்டவர், நான் அவங்கள நல்லவர்னு சொல்லுவேனா? ஹலோ சொல்லுங்கள், யதார்த்தம் தானே? ப்ரைஸ் எல்லாம். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பற்றி எல்லார்கிட்டையும், நான் சும்மா ஃப்ரெண்டாக இருக்கிறேன், அவள் பயங்கர மோசமானவ அப்படின்னா உங்களுக்கு அந்த செய்தி காதில் விழுது. நீங்கள் அடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் என்ன சொல்லுவீங்க? அவள் சும்மா ஐயா வேஷம் போட்டுட்டு அலையிறா. சரியா? ஸோ தேவனை நீ புகழ், தேவன் உன்னை புகழுவார். ஆமீன். கொடு, உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வந்து அப்படியே இந்த என்னது அம்மிக்கல் மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? தேவனுடைய ஆலயத்தில் ஒரு சந்தோஷம். கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய புக்கிட் வாட்டர் சர்ச்சில் ஒரு அம்மா உண்டு, பீனா அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ரொம்ப வருஷமாக நம்முடைய சபைக்கு வர்றாங்க. கடந்த 2-3 வாரமாக ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாங்க. அவங்க கேன்சர் வியாதி. அவங்களுக்கு ஆண்டவர் அவங்கள 7 வருஷம் நடத்திட்டார். டாக்டர்களுக்கே ஆச்சரியம். இன்றைக்கி காலையில் நியூஸ் வந்தது, அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கைவிட்டுட்டாங்க. அவங்க கண்ணே திறக்காமல் இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்ணேன். அதுக்கு பிறகு கண்ணை திறந்து பார்த்து கொஞ்சம் 1-2 வார்த்தை பேசுனாங்க. அதுக்கு பிறகு என்னால் போக முடியலை. இன்றைக்கி காலையில் நியூஸ் வருது, அவங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. ஆலயத்தை நேசிக்கிற மகள், அந்த குடும்ப ஆலயத்துக்கு வர முடியலை. ஒரு மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சோம், ஆண்டவரே இந்த நியூ இயர் முடிகிற வரைக்கும் அந்த அம்மாவை காத்துக்கொள்ளுங்க. என்ன இதுக்கு மத்தியில் சபைக்கு நேற்று நைட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமீன். பாருங்க, தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்து, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து,
ஆண்டவர் வச்சிருக்கிறாரே. அல்லேலூயா. நம்ம ஏன் ஆண்டவரை துதிக்க கூடாது? ஆண்டவரை துதியுங்க, தேவனை புகழுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கஷ்டங்கள் மத்தியில் நான் கடந்து போன போது எனக்கு தெரியல, நான் ஆண்டவரை முறுமுறுத்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆண்டவரை பார்த்து ஏன் இதை செய்தீங்கன்னு சொல்லி அவரை கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆண்டவரை பார்த்து நீர் நல்லவரா கெட்டவரா, நீர் யார் அப்படிலாம் நான் கேட்கல. சுவாமி, நீர் கொன்று போட்டாலும் உங்கள் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். நீங்கள் நல்லவர், என்னை இதுவரை நடத்தினீங்க, நீங்கள் தான் என் புகழ்ச்சி. அல்லேலூயா. எவ்வளோ நெருக்கப்பட்டிருக்கிறேன், என் ஆண்டவருக்கு தெரியும். நான் அவரை புகழுகிற ஒரு மனுஷன், அவரை நான் துதிக்கிற ஒரு மனுஷன். ஐ லவ் ஜீசஸ். ஆமேன். ஸோ ஆண்டவர் என்னை புகழ்ச்சியாய் வைக்கிறார், உங்களையும் ஆண்டவர் புகழ்ச்சியாய் வைக்க போகிறார். ஆமேன். இந்த வருஷம் தேவனை துதியுங்க. ஆராதனையில் நல்ல உங்களை முழு இருதயத்தோடு துதியுங்க. ஒரு 2 மணி நேரம் தான். நமக்கு எத்தனையோ மணி நேரம் உலகத்தில் செலவு பண்ணுறோம். வாரத்தில் 7 × 24 எவ்வளோன்னு எனக்கு தெரியல, நீங்களே போட்டுக்கோங்க. சரியா? அத்தனை மணி நேரம் நமக்கு இருக்குது. அதில் ஒரு 2-3 மணி நேரம் ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வருகிறோம். ஆண்டவரை புகழுவோம். ஆமேன். யார் மேலே வெறுப்பு இருந்தாலும், யார் மேலே கசப்பு இருந்தாலும், அதெல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, ஆண்டவரே நான் உம்முடைய ஆலயத்தில் புகழ வருகிறேன். தேவனை புகழ்ந்து பார், கர்த்தர் உன்னை புகழ்ச்சியாய் வைப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீதை ஆண்டவர் இன்றைக்கும் வரைக்கும் புகழ்ச்சியாய் வைக்க அவன் எழுதின ஒவ்வொரு சங்கீதமும் தேவனை புகழ்ந்தது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை புகழ போறீங்க? இந்த வருஷம் ஒரு தீர்மானம், நான் ஆண்டவரை புகழுவேன். அவருடைய வாசல்கள் எப்படி வரணுமா? துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசி. அந்த ஆலயத்தில் உள்ள நுழையும் பொழுது எப்போ முடியுமோ, இந்த பிரசங்கம் எப்போ முடியுமோ அப்படி இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை துதிங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு சுருக்கமான ஒரு பிரசங்கம் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 111 வசனம் 10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். யாருக்கு ஞானத்தை ஆண்டவர் தர்றாரு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமானது. அறிவு நம்ம கற்றுக்கொள்றது. அறிவு, எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி அறிவு இருக்குது, இன்னும் எனக்கு நிறைய காரியங்களை கற்று அறிவு, நாலேஜ். இட் இஸ் யூ லேர்ன் த நாலேஜ். நம்ம படித்து கொள்கிறோம். ஆனால் ஞானம் என்பது நம்ம படித்ததை எப்படி யூஸ் பண்ணுறோம். ஐ மீன், எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். சிலர் படித்த முட்டாளுனும், சிலர் என்ன சொல்லுவோம், இவன் படித்த முட்டாளப்பா. சிலர் படிக்கவே மாட்டான், அவனை மேதைன்னு சொல்லுவோம். இவன் யார்? படிக்காத மேதை. ஏன்னா படிக்காதவனுக்கு கூட ஞானம் வேலை செய்யும், படித்தவனுக்கு கூட ஞானம் வேலை செய்யாது. ஸோ இந்த ஞானம் வேலை செய்யணும் அப்படின்னாலே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு தெய்வ பயம் இருக்கா? உனக்கு என்ன இருக்கா? தெய்வ பயம் இருக்கா? இந்த தெய்வ பயம் என்பது பெரியவங்களுக்கு பயப்படுறது, பெற்றோருக்கு பயப்படுறது, ஆசிரியருக்கு பயப்படுறது. பயம் என்பது கீழ்ப்படிதல். அப்படியே தேவ பயம் அப்படியே கை அப்படியே ஆட்டிட்டு ஆண்டவரே நான், அது இல்லை, கீழ்ப்படிதல். பயமே என்ன? கீழ்ப்படிதல். அந்த பயத்தை தான் நம்ம என்ன செய்வோம், தமிழில் ரொம்ப அழகான வார்த்தை உண்டு, பய பக்தி. சொல்லுங்க, பய பக்தி. உனக்கு என்ன இருக்கணும்? பயம், ஒரு பக்தி, பெற்றோர் மேலே ஒரு பய பக்தி. ஸோ அப்பொழுது ஆண்டவர் உனக்கு ஞானம் உனக்கு ஆரம்பிக்கிறது. அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நல்ல புத்தி உண்டு, நல்ல புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் நல்ல புத்தி இருந்தா தேவன் அவனை கொண்டு கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுவார், இவனுக்கு ஞானம் இருக்கு, இவனுக்கு நல்ல புத்தி இருக்கு. இவன் ஞானம் இல்லாமல், சில இடத்துல வசனம் சொல்லுது, தைலக்காரனுடைய தைலத்தை செத்த ஈக்கள் என்ன செய்யுமா? நாரி போக பண்ணும். ஸோ சில நல்ல ஞானமுள்ள ஆட்கள் கூட செய்கிற சில தப்பு அவங்களுடைய பேரை கெடுத்துடும். ஸோ ஆகவே தேவ பிள்ளைகள்
ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்தும் பொழுது, ஒரு மனுஷனை உயர்த்தும் பொழுது, ஆண்டவர் அவனுக்குள்ள தெய்வ பக்தி இருக்கான்னு ரொம்ப பார்க்கிறார். அவனுக்குள்ள தெய்வ பக்தி, ஒரு நல் நடத்தை இருக்கான்னு பார்க்கிறார். அவனுக்கு நல்ல புத்தி இருக்கா? ஆமென். நல்ல புத்தி, அவன் நல்ல மனுஷனா? அவனுடைய புத்தி நல்ல விதத்துல தான் அவன் செயல்படுத்துறானா? பிரைஸ் தி லார்ட். சிலர் பாருங்க, ரொம்ப படிச்சுட்டு, ரொம்ப பயங்கர ஞானமா படிச்சுட்டு ஆட்களை ஏமாத்தி படைப்பாங்க. என்ன, அப்படியே இல்லாததை சிலர் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஏதோ ஒரு ஜோக்கு நான் பார்த்தேன். அவன் சொல்கிறான், தாம்பரத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல, இப்போ நம்ம எடுத்துக்கோமே, லிட்டில் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் வருது. அவன் சொல்கிறான், லிட்டில் இந்தியாவுக்கு பக்கத்திலேயே ஷீஷோர் இருக்குது. லிட்டில் இந்தியா அப்படி நடந்து போனால் என்ன இருக்குது? இருக்கா லிட்டில் இந்தியாவில்? இல்லை. ஸோ சில ஆட்கள், சில ரியல் எஸ்டேட் ஆட்கள் அப்படி தான் சொல்லுவான். அவன் போட்ட மேப்லேயே இங்கே இந்த காலேஜ் வருது, இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் வருது, இங்கே ஷீஷோர் வருது, என்ன இங்கே ரிவர் வரப்போகுது, என்ன இப்படியெல்லாம் ஏமாத்துவானுங்க. சிலருக்கு நல்ல புத்தி கிடையாது. ஆனால் ஆண்டவர் யாருடைய லைஃப்பில் புகழ்ச்சியாய் மாறுவார் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிறவன், நல்ல புத்தி உள்ளவன். ஆமேன். இந்த வருஷம் நற்புத்தியை நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம நல்ல புத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது எனக்கு அப்படின்னு யோசிக்காம, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இது தேவனுக்கு பிரியமா, இது ஆண்டவர் விருப்பப்படுறாரா, இதில் தேவன் மகிமைப்படுவாரா? நல்ல புத்தி. ஆமேன். சரியா? ஒரு பர்ஸு கீழே விழுந்து கிடந்தது. இப்போ சர்ச்சு பக்கத்திலே இருக்கீங்க, சர்ச்சில் தான் இருக்கீங்க. ஒரு பர்ஸ் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியூ இயரும் அதுமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். என் பிரச்சனையை அறிந்து ஆண்டவர் ஒரு தேவதூதனை விட்டு போகும்படி செய்தார். இல்லையா, அவன் தெரியாமல் போனான். அவன் திரும்பி வந்தான்னா அவன் பதறி போவான். உனக்கு நல்ல புத்தி இருந்தால் என்ன செய்வோம்? ஐயோ பாவம் யாரோ விட்டுட்டாங்க, அதை திறந்து இல்லாட்டா சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட இல்லாட்டா லீடர்கிட்ட என்ன செய்வோம்? ஐயா இதை கொடுங்க. நம்ம சர்ச்சில் அப்படி தான், ஒரு செயின் அருந்து கீழே விழுந்து கிடக்கும், அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. நல்ல வேளை அவங்க எடுத்துகிட்டு போகல, அது கவரிங். அதை கொண்டு போய் என் முடியாது கொடுத்து, இது எவ்வளோ வரணும், அவன் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சரி சபையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாஸ்டர் கீழே விழுந்தது பார்த்தேன். நாங்களும் நினைப்போம், சரி காணிக்க பையில் போடலாமா? இல்லை, மனசு வராது. உடனே எங்களுடைய ஃபோன் அலறும். 10 கால் எனக்கு அடித்து பார்ப்பாங்க, ஜெஃப்ரிக்கு அடிப்பாங்க, சாலமோனுக்கு அடிப்பாங்க, டேவிட்க்கு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா, என்ன அவசரம், ஏதாவது அர்ஜென்ட்டாக, ஆக்சிடெண்ட்டாக? இல்லை பாஸ்டர், ஒரு மூக்குத்தி கீழே விழுந்துருச்சு, அது சர்ச்சில் இருக்கா, கண்டுபிடிச்சி தாங்க. நாங்கள் உடனே அப்படியே படை சூழ தேடணும். இல்லாட்ட என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த மூக்குத்தி அவங்க வீட்டிலையே வச்சுட்டு வந்திருப்பாங்க. கிங் ஆஃப் க்ளோரிக்கு போனால் மூக்குத்தி காணாமல் போயிடுச்சு. இதை பிரபலப்படுத்திடுவாங்க. அந்த சர்ச்சுக்கு போன ஐயா மூக்குத்தி யாரோ எடுத்துட்டான், உன் மூக்குத்தி யாரு கொத்திட்டு போவா? சரியா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நற்புத்தி இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும்? நல்ல புத்தி இருந்தால் தேவன் உன் மூலமாய் புகழும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் தேவனுடைய ஞானத்தில் வளருங்க. நல்ல புத்தி. ஏன்னா இந்த நல்ல புத்தி எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன, அந்த மனைவி ஒரு நாள் ரொம்ப அமைதியாக நல்லா சமைச்சிட்டு இருப்பாங்க. அவர் சொல்லுவார், என்ன இந்த சாம்பார் இப்படி இருக்குன்னு. திடீர்னு கோவம் வரும், அப்படியே சட்டியோடு ஊற்றிட்டு போயிடுவாங்க. என்ன, ஒரு நாள் அப்படி பண்ணிவிடுவாங்க. நம்ம நினைப்போம், என்னாச்சு திடீர்னு? இந்த நற்புத்தி வரும் போகும். ஹலோ, இது பர்மனண்ட்டாக இருக்காது. சரியா? இப்போ இந்த ஒருத்தரை எடுத்துட்டோம், இவங்க என்றைக்குமே நல்ல காரியம் இல்லை. அந்தந்த நேரத்துக்கு தான் நல்லதை செய்வாங்க. சில ஆட்கள் அப்படியே சில நேரத்தில் தேவதூதன் மாதிரி அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே பேய் அறைஞ்ச மாதிரி இருப்பாங்க. பிசாசின் கிரிய உள்ளம் அப்படியே எரிச்சல், கோபம். நற்புத்தி என்பது நீ அந்தந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்கிறாய். ஹல்லேலூயா. சரியா? அப்போ நமக்கு இல்லையா? ஆமாம், இருக்காது. நிறைய பேர் சர்ச்சில் நிறைய பேருக்கு இல்லை. அது ஒரு பக்கம். ஆமென். இல்லை. சர்ச்சில் வந்தால் நற்புத்தி வருது. அப்படியே உட்காந்து பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்குறீங்க. வெளியில் போகும் பொழுது கொஞ்சம் அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு பிரேக் போட்டா என்ன திட்டு அவனுக்கு. அவன் நீ நல்லா இருக்கணும்னு தான் பிரேக் போடுறான். சரி, அவசரத்தில் அவன் நீ அதில் இடித்து உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, உன் பல்லு அழகாக இருக்குது, அது நீ வேறு சீட் பெல்ட் வேறு போட மாட்டேன், உனக்காக தான் பிரேக் போடுறான். கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணா அவனுக்கு நமக்கு வர்றோம் பாருங்க, அந்நிய பாஷை வர மாதிரி. அவன் மட்டும் சைனீஸாக இருந்தால் அப்படி பலந்து கட்டுவோம்.
அவன் ஒரு மாதிரி சைனீஸாக இருக்கிற தமிழாளாக இருந்தால் அவ்வளோதான், நம்ம கதையே வேறு மாதிரி. பிரைஸ் எல்லாம் நம்ம நிறைய பேருக்கு நற்புத்தி இல்லை. நற்புத்தி எப்போவுமே இருக்காது. அது அந்தந்த சூழ்நிலை நீ எப்படி நடக்கிற. ஹல்லேலூயா. அப்போ தேவன் உன்னை புகழ்ச்சியாய் மாற்றுவார். ஆமென். புகழ்ச்சியாய் மாற்றுவார். பாருங்க, மீகால தாவீது ரொம்ப நேசித்தான். ஆனால் ஒரு நாள் மீகால் தாவீது ஆண்டவருக்காக நடனம் ஆடிட்டு வரும் பொழுது மீகால் தாவீதை ரொம்ப அவமானப்படுத்திடுற. என்ன, உடனே அவளுக்கு ஒரு சாபம் வந்து போகுது. அவள் ரொம்ப நல்லவ தான், தாவீதின் உயிரை காப்பாற்றினவள் மீகால். அப்பா தாவீதை கொலை செய்ய வரும் பொழுது அவள் என்ன செய்யற, தப்பிச்சு போயிடு, நீ தயவுசெய்து தப்பிச்சு போயிடு, அப்பாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி முரட்டு அப்பா தாவீதை காப்பாற்றினவள். ஆனால் இன்னொரு நேரம் வரும் பொழுது தாவீதை அவமானப்படுத்துற. நற்புத்தி போயிடுச்சு. என்ன, நற்புத்தி போயிடுச்சு. எப்பவுமே நமக்கு நல்ல புத்தி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எப்பவுமே நல்ல புத்தி இருக்கணும், நல்ல காரியங்கள் இருக்கணும். அப்பொழுது தேவன் உங்கள் மூலமாய் புகழ்ச்சியாய் மாறுவார். உங்களை ஆண்டவர் புகழ்ச்சியாய் வைப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62:7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரை அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இதுதான் நம்முடைய பிரேயர் ஆர்மியினுடைய ஜெபத்திற்கு இது ஒரு காரணம். ஆண்டவர் கிங் ஆஃப் க்ளோரியை, ஆண்டவர் நம்ம குடும்பங்களை பூமியில புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை நம்ம அமர்ந்திருக்க விடமாட்டோம். இரவும் பகலும் ஜாமக்காரராய் இந்த சபை ஜெபிக்கணும்னு சொல்லி தான் பிரேயர் ஆர்மி ஆரம்பித்தோம். இரவு ஜெபத்தை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை புகழ்ச்சியாய் மாற்றணும் அப்படின்னா ஆண்டவரை விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். போராடணும். யாருக்கெல்லாம் போராடுகிற குணம் இருக்கோ அவங்க தான் புகழ்ச்சியாய் மாறுவாங்க. நான் படிக்கிற காலத்தில் நான் இந்த ரன்னிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப செய்வேன். படிக்கிறதுக்காக நான் அதிகாலையில் எழுந்து படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் டே வருது அப்படின்னா எங்கள் வீடு பீச்சுக்கு ஓரத்தில் இருக்கும். காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஓடுன்னு ஓடுவோம். சரியா, ஓடுன்னு ஓடுவோம். லாங் ஜம்ப் ஓடுறது, 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ். என்னை ஒரு மாதிரி பார்க்காதீங்க, ஒரு காலத்தில் ஓடி இருக்கேன். இது என்ன பாஸ்டர், உங்களை பார்த்தா நீங்கள் எங்கே ஓடுறது? சரியா, ஓடி இருக்கேன். டிஸ்ட்ரிக்டில் சாம்பியனாக வந்திருக்கிறேன், டிவிஷனல் வரைக்கும் போயிருக்கிறேன். ஸ்டேட்டுக்கு ஒரு லெவல் கீழே டிவிஷனல். தெரியுமா, ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கீங்களா? இந்தியாவில் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆகி டிவிஷனலுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட். டிவிஷனில் ஐ வாஸ் கிக்ட் அவுட். ஆமீன். சரியா. ஸோ அப்படி அந்த முயற்சி எடுக்கும்போது ஸ்கூலில் ஒரே புகழ்ச்சி. வா, நம்ம சர்ச்சு நம்ம ஸ்கூலில் இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ப்ரைஸ் நமக்கு வந்திருக்கு, ஒரு புகழ்ச்சி. படிப்பில் புகழ்ச்சி. போராடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். உன் குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய வேலை புகழ்ச்சியாய் மாறணும்னா தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று போராடி ஜெபிக்கணும். யாக்கோப்பு அப்படிதான் ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு மாமா கிட்ட போகிறான். அந்த இடத்துல அப்படிதான் போராடி வேலை செய்கிறான். இரவும் பகலும் வேலை செய்கிறான். கர்த்தர் அவனை ஆஸ்தி உள்ளவனாய், ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுகிறார். மாமனாரே ஆச்சரியப்படுறான். எப்போ நம்ம வேலைக்காரன் நம்மளோட பெருசாயிட்டானே. நீ ஒரு இடத்துல வேலைக்காரனாக இருக்கலாம், உன் எஜமானை விட நீ மேலே போக முடியும். ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு வேலையில் நீ போய் சேரலாம். கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். அதுக்கு போராடணும். ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் அப்படியே ஆராய்ச்சி செய்யணும். இந்த சிங்கப்பூரில் என்ன செய்தால் பெரிய ஆளாக மாறலாம்? இந்த தேசத்தில் எந்த பிஸ்னஸ்க்கு தட்டுப்பாடு இருக்குது? எந்த மாதிரி வேலைக்கு இந்த தேசத்தில் நல்ல எதிர்காலம் இருக்குது? என்ன படித்தா இந்த தேசத்தில் நல்லா சம்பாதிக்கலாம்? ஜனங்களுடைய விருப்பம் என்ன ப்ராடக்ட் ஜனங்க விரும்புகிறாங்க? அதற்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? எல்லாமே நம்ம ஆட்கள் இந்தியன்ஸ் பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே கடத்தில் இருப்பான், கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான். ஏற்கனவே உன் மேலே என்ன இருக்குது? கடன் என்கிற சாபம் இருக்குது. அந்த கடனுடைய சாபத்தில் இன்னும் நீ கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணினா நீ சாகிற வரைக்கும் கடன்காரனாக தான் இருப்ப. ஏன்னா உன் மேலே ஆசீர்வாதம் இல்லை. முதல்ல கடனை
முதல்ல கடனை அடைச்சிட்டு கையில் ஒரு $100 சேவ் பண்ணு. அப்போ உன் கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை. ஆமீன். யாராவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா, பாஸ்டர் எனக்கு கடன் இல்லை, கையில் ஒரு $100,000 வச்சுருக்கிறேன், $50,000 வச்சுருக்கிறேன், அப்படி நீ கம்பெனி ஆரம்பிச்சின்னா பெரிய லெவலில் போகலாம். இவன் கம்பெனி ஆரம்பிக்கிறதே அண்ணன் தம்பி கையை பார்த்து. ஹலோ, புரியுதா? இல்லாட்டா மனைவியுடைய நகையை பார்த்து. யாருடைய நகை? மாமனார் கையை பார்த்து. நீ எப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன். நீ போராடணும். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் 2020, இன்னைக்கு 2017. 3 வருஷம் மார்க்கெட்டை நான் செக் பண்ணுவேன். 3 வருஷத்தில் சேர்த்து வைப்பேன், கஞ்சி குடிப்பேன், நல்ல ட்ரெஸ் வாங்க மாட்டேன், இருக்கிற ஷூவே போதும். என்ன வேற விதத்தில் வீண் செலவு பண்ண மாட்டேன், டாக்ஸி எடுக்க மாட்டேன், பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வருவேன், பணத்தை சேர்த்து வைப்பேன், ஜெபம் பண்ணுவேன், போராடுவேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். நீ அப்படியே டாக்ஸியில் போய் இறங்கி அப்படியே நல்ல பிரியாணியாக சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு ஹோட்டலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு, நம்மளை சில ஆட்கள் கேட்டால் சொல்லுவாங்க, இந்த ஹோட்டலில் பிரியாணி நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலில் இட்லி நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலில் பொங்கல் நல்லா இருக்கும், அங்கெல்லாம் இட்லி நல்லா இருக்கும், பிரியாணி நல்லா இருக்கும், பொங்கல் நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்க மாட்டேன். விலகுதா உனக்கு? பிரைஸ் தி லார்ட். நீ நல்லா இருக்க மாட்டேன். உன்னை சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் படைச்ச. வாழ்க்கையில் முன்னேறு, போராடு, ஜெபம் பண்ணு, ஒரு வழியை கண்டுபிடி. ஆண்டவரே எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரை நான் உம்மை விட மாட்டேன். நீ புகழ்ச்சி ஆகணும். நீ என்னவாய் மாறணும்? புகழ்ச்சி ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் படுற பாடு அதுதானே. கிங் ஆஃப் க்ளோரி புகழ்ச்சி ஆகணும். கிங் ஆஃப் க்ளோரியில் மகிமை இறங்கணும். என்னுடைய தனிப்பட்ட காரியத்தில் நான் புகழ்ச்சியாக மாறணும். என் பிள்ளைகளை போட்டு அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீ இப்படியே இருந்தால் யூஸ்லெஸ்ஸாக இருப்ப, நீ புகழ்ச்சியாய் மாறணும். அதனால தான் என் பிரசங்கம் சில நேரத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களை இப்படியே எத்தனை வருஷத்துக்கு பார்க்கறது? உன்னை ஒரு மில்லியனராக நான் பார்க்க வேண்டாம், உன்னை ஒரு ஊழியக்காரனை நான் பார்க்க வேண்டாம், உன்னை ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனை நான் பார்க்க வேண்டாம். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்களா? சொல்ல மாட்டீங்களா? சரியா? எவ்வளோ நாளைக்கு நாம் புகழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது? உன்னுடைய வேலையில் இதுக்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நீ ஒரு நர்ஸாக இருக்கிற, நல்ல ஒரு நர்ஸம்மா, நீ நர்ஸம்மா நல்லா இருக்கிற, நீ ஒரு நாளும் டாக்டராக போகிறதில்ல. நீ எத்தனை வருஷம் நீ வேலை செய்தாலும் உன் தலையெழுத்து என்ன? நர்ஸ். உனக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், ஆனால் சாகிற வரைக்கும் நீ நர்ஸ். இல்லாட்ட நர்சிங் மேனேஜர், நர்சிங். ஓகே, அதுதான் உன் லைஃப். ஆனால் உன் புருஷன் ஒரு இன்ஜினியராக இருந்தால் அவனை சொல்லு, நான் மாதம் நான் பார்த்துக்கிறேன், இன்னும் 2 வருஷத்தில் ஏதாவது ஒன்று படிக்கப்போ, ஒன்று படி, இல்லாட்டா ஒன்று இம்ப்ரூவ் பண்ணு. நான் வாங்குகிற சம்பளத்தை விட நீ சம்பளம் அதிகம் வாங்கலை, உனக்கு 3 வருஷம் டைம், அதுக்கு பிறகு உனக்கு மரியாதை இல்லை. டைரெக்டாக சொல்லிவிட்டு இன்றைக்கி சொல்லு, அவன் தொலையட்டும். சரி, 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னை விட நீ நல்லா சம்பளம் வாங்கணும். என்ன சும்மா எனக்கு இங்கே சிங்கப்பூரில் நோ ப்ராப்ளம், நம்ம இந்தியா போயிடலாமா, இவனை நம்பி எங்கேயும் போகாத, உன்னை கிணத்துல தள்ளிடுவான். சரி, அவன் நீ சொல்லு, நீ உனக்கு என்ன படிக்கணுமா, நான் படிக்க வைக்கிறேன், நல்ல வேலைக்கு மாறணுமா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, நான் தரேன், ஒரு $25,000 தரேன், ஒழுங்காக சேர்ந்து வட்டி முதலமாக திருப்பி கொடு. ஆமே. ஹலோ, இருக்கீங்களா? இந்த முதல் தேதி உனக்கு நான் சொல்கிற அட்வைஸ். ப்ரைஸ் தி லார்ட். அப்படியே கிளீனர் மாதிரி ஒரு டிரைவரை கொண்டு வருவார் போவார். நீ நர்சிங் மேனேஜராக இருப்ப. உங்கள் புருஷன் என்ன பிரதர் செய்கிறாரு, என்ன சிஸ்டர் செய்கிறாங்க, அவர் ஏதோ செய்கிறார், அப்படிலாம். என் புருஷன் ஒரு கம்பெனி ஓனர், உங்கள் புருஷன் டிரைவராக இருக்கிறாருங்க. வெக்கமாக இருக்குல்ல? இன்னைக்கு மாற்று, போராடு, ஜெபம் பண்ணு. ஆமென். ஊரில் இருக்கிற சும்மா பணம் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருப்பார் சில புருஷன்மார். அவனை இன்னைக்கு 1ஆம் தேதி அதிகமாக நீ சாட்டை அடி கொடுக்குற, உனக்கு 2 வருஷம் தான் டைம், நீ ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பித்து எனக்கு இந்தியாவிலேருந்து எனக்கு இங்கே பணம் அனுப்பு. ஆமென். அல்லேலூயா. இங்கே சும்மா சுற்றிட்டு இருக்கக்கூடாது பிரதர்ஸ். சரி,
உழைக்கணும், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். அப்போதான் புகழ்ச்சி. இந்த வருஷம் புகழ்ச்சி வரும். யாருக்கு? போராடணும் ஐயா, வாழ்க்கையில் போராடணும். பிள்ளைகளுக்கு அந்த போராடுகிற ஆவியை சொல்லி தரணும். சில பிள்ளைகளை கண்டுபிடிக்கணும், அதுங்களுக்கு படிக்க நாலேஜ் இருக்காது. ஒரு மியூசிக்கில் போடு, அது மியூசிக்கில் நல்லா வந்துச்சுன்னா அதில் அதை புஷ் பண்ணு. ஆமீன். அதில் புஷ் பண்ணு. அது நல்லா வந்ததுன்னா ஓகே. இல்லாட்டா அது நல்ல ஒரு டிராயிங் போடுற ஒரு நாலேஜ் இருந்தால் ஜஸ்ட் டெவலப். ஆமீன், ஜஸ்ட் டெவலப். சில பிள்ளைங்க படிக்காது, அந்த எதில் அது படிக்கலையோ அதுலேயே போட்டு அதை உருட்டிட்டு கிடக்காது. அது மென்டல் ப்ரெஷராக அதுக்கு மாறிடும். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். இருக்கீங்களா? சிலது படிக்காது, ஏன்னா அதுங்களுக்கு ஏதோ ஒரு நர்வு கட்டாக இருக்குது, நமக்கு தெரியல. சரியா? ஸோ விட்டுடுங்க. ஆனால் எதில் அவர்கள் முன்னேற முடியுமோ தயவு செய்து போராடுங்க. ஆமீன். புகழ்ச்சியாய் மாறுங்க. இந்த 2017 நீங்கள் ஒரு புகழ்ச்சிக்குரிய மனுஷனாய் காண்பிக்கணும். சில ஆசீர்வாதத்தின் கிளைகள் எழும்பணும். யார் வேணாலும் புகழ்ச்சியாய் மாற முடியும். ஆமீன். யார் வேணாலும் மாற முடியும். உங்ககிட்ட தான் இருக்கு. கண் இல்லாதவன் பெரிய காரியம் செய்கிறான், கால் இல்லாதவன் பெரிய காரியம் செய்கிறான். நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நல்ல சபையில் இருக்கிற, பயப்படாத, தைரியம் உனக்கு வேணும். ரிஸ்க் எடுக்கணும். லைஃப்பில் ரிஸ்க் எடுக்காத ஆட்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்கணும். ஆமீன். 2017 ரிஸ்க் எடு. இன்னைக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறலைன்னா அவங்களுக்கு எல்லா திறமை இருக்கும், எல்லா ஞானம் இருக்கும், எல்லா காரியமும் இருக்கும், ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நான் இந்த வேலையை நான் விட்டுட்டேன்னா எனக்கு வேலை கிடைக்காம போயிட்டா என் குடும்பம் என்ன ஆகும்? ரிஸ்க் எடு. ஆமீன். ரிஸ்க் எடு. நீங்கள் எல்லாம் 40-45 வயசான சொந்தமாக ஏதாவது ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரிஸ்க் எடுத்துடணும். அல்லேலூயா. எனக்கு பிஆர் கிடைக்கட்டும். இல்லை, எத்தனையோ கம்பெனிஸ் பிஆர் இல்லாமல் ஆரம்பிச்சிருக்கு சிங்கப்பூரில். பிஆர் அவசியம் இல்லை சிங்கப்பூரில் கம்பெனி ஆரம்பிக்க. துட்டு தான் அவசியம். என்ன அவசியம்? பணம் தான் அவசியம். ஒரு 50,000 வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் சிங்கப்பூரில். உனக்கு ஒரு பார்ட்னராக ஒரு பிஆரை சேர்த்துக்கோ. ப்ராப்பராக ஒரு அக்ரிமெண்ட் போடு. சரியா? நான் வேணா என்னுடைய முன்னிலையில் வந்து அக்ரிமெண்ட் போடு. ஏமாத்தினா நம்ம இப்போ ஒரு வழி பண்ணிடுவோம். கர்த்தரே ஒரு வழி பண்ணிடுவார். சரியா? ஒரு அக்ரிமெண்ட் போடு. 2 பேரோ 3 பேரோ. எனக்கு யாரும் பார்ட்னர்ஸே வேண்டாம். நான் சொந்தமாக உழைச்சி, நீ சொந்தமாக உழைச்சி பேர் எடுக்கிறதுக்குள்ளே உன்னுடைய கடைசி காலம் நெருங்கிடும். சரியா? நீ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர வேண்டியிருக்கும். 25 வருஷம் நீ தனியாக நின்று சுமக்க. 4 பேர் சேர்ந்து செய்ய முடியுமா? 4 பேர் செய்யுங்க. ஒருத்தனை ஃபுல் டைம் வர சொல்லுங்க, 3 பேர் வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கம்பெனி டெவலப் ஆக ஒவ்வொருத்தராக வாங்க. சரியா? இந்த பக்கத்தில் இந்த கோகோ பே இருக்குல்ல, என்ன அருமையாக பிளான் பண்ணி செய்கிறாங்க. என்ன ஏன் நம்ம சர்ச்சில் அப்படி இல்லை? நம்ம சர்ச் அவங்க 4-5 பேருக்கு பார்ட்னர் சேர்ந்து பணத்தை போட்டு இன்னைக்கு அற்புதமாக செய்கிறாங்க. நம்ம ஆட்கள் பார்ட்னர் வேண்டாம், கர்த்தர் என்னை தனிமையாய் செய்ய சொன்னார். பணம் எங்கே பிரதர்? 4 பேர்கிட்ட மட்டும் கடன் வாங்குவேன், 4 பேரை பார்ட்னராக வைக்க மாட்டேன். நம்ம மென்டாலிட்டி சரியில்லையா? போராடப்போ தான் நீ முன்னாடி வர முடியும். ஆமேன். சரியா? இந்த கிங் ஆஃப் க்ளோரி இன்னும் மகிமையாய் மாற நான் மட்டும்தான் பாஸ்டர் வின்சென்ட். இங்கே வேறு யாரும் பாஸ்டர்னு கூப்பிட்டுறக்கூடாது. நான் தான். கொயர் யார் பாடுவார்? பாஸ்டர் பாடுவார். மியூசிக் யார் அடிப்பார்? பாஸ்டர் அடிப்பார். இல்லாவிட்டால் பாஸ்டர் சன் அடிப்பார். இங்கே யார் பாடுவார்கள்? பாஸ்டர் ஃபேமிலி பாடுவார்கள். இங்கே யார் காணிக்கை எடுப்பார்கள்? பாஸ்டருடைய பிள்ளைகள் காணிக்கை எடுப்பார்கள். இங்கே வருகிற பணெல்லாம் யாருக்கு? பாஸ்டர். அப்படி வச்சு அந்த கிங் ஆஃப் க்ளோரி வளரும் ஐயா. இன்னைக்கு உலகத்தையே நம்ம மாற்றிட்டு வரோம், தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. பார்ட்னர்ஷிப் எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம். ஆமென். நெகேமியா அதுதானே சொல்றாரு, 4 பேர் சேருங்க. இன்னைக்கு 4 பேர் சேருங்க, ஃபுல் அக்ரிமெண்ட் போடுங்க. 2018 ஆரம்பிக்கும்போது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஆளுக்கு 20,000 போடுங்க. அதை போட்டு ஒரு 100,000 ஒரு 80,000 வச்சு ஒரு அருமையாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிங்க. செய்கிற வேலையை தொடர்ந்து செய். உடனே பிஸ்னஸ் நான் விசிட்டிங் கார்டு அடிக்கிறதுல மட்டும் நம்ம ஆட்களுக்கு யாருமே எப்பா சைனீஸ் கூட அப்படி விசிட்டிங் கார்டு அடிக்க மாட்டான். நம்ம ஆட்கள் எதில் தெரியுமா பேர் போனவங்க?
ஒன்றத்துக்கும் உதவாத $30 விசிட்டிங் கார்டில் அப்படி தான் என்ன பேர் ஹைடெக் டெர்மினாலஜி ஏதாவது ஒன்று போட்டு அப்படியே கலர் கலராக இருக்குது. அங்கே போன கம்பெனியை பார்த்தா கம்பெனி இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. நம்ம எல்லாருமே ஷோ விடுற ஆள் தான், இந்த மாதிரி கோட்டை போட்டு ஷோ விடுற ஆள் தான். சரி, உள்ள சரக்கு இல்லை. எனக்கு வேதனையாக இருக்குது. இந்த 1ஆம் தேதி நான் பண்ணுற பிரசங்கம் உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பாயணும்னு நினைக்கிறேன். ஆமேன். ஷோ தான். என்ன பிரதர் பண்ணுறீங்க? நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன். எவ்வளோ டர்ன் ஓவர்? $50. எவனோ ஒருத்தன் பாவம் பரிதாபப்பட்டு ஒரு $50 ஆர்டர் கூட அதை முடிக்கல இன்னும். போராடு. நீ உன்னுடைய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கிவ் த பெஸ்ட் சர்வீஸ். ஆமீன். இரவு பகலாம் இன்னைக்கு தெரியல, நான் யார் யார் இருதயத்தை புண்படுத்தணும்னு தெரியல. இதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியாய் மாற்ற போறார். ஆமென். அல்லேலூயா. மாறிடணும். ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். 5வதாக பாருங்க, உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியில கீர்த்தியில மகிமையில உன்னை சிறந்து விளங்கும்படி செய்வார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அன்பா சொல்றாருன்னு. உன்னை புகழ்ச்சியில, உன்னை கீர்த்தியில, உன்னை மகிமையில நான் என்ன செய்ய போறேன்? சிறந்து இருக்கும்படி செய்யறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். Just believe it. ஆண்டவர் உன்னை புகழ்ச்சியில கீர்த்தியில மகிமையில, உன்னை பார்த்தாலே மற்றவர்கள் உன்னை புகழ்வார்கள். உன் கீர்த்தி பரவும். முதல்ல ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சி வரும். வீட்டில் உன்னுடைய அம்மா உன்னை பார்த்து சொல்லுவாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை, புகழ்ச்சி. சபையில் உன்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இந்த பிரதர் நல்ல பிரதர், அருமையாக பாடுறார் ஐயா, அபிஷேகம் இறங்குது. இந்த பிரதர் இந்த பிரேயர் ஆர்மி லீடர், பயங்கர பவர், அவர் ஜெபிக்கும் பொழுது வல்லமை வருது. ஒரு புகழ்ச்சி வரும். அதுக்கு அடுத்து கீர்த்தி வரும். உன்னை பற்றி அப்படியே சொல்லி பார்க்கும் பொழுது, நீ போகும் பொழுதே என்ன செய்வாங்க எல்லாரும்? பிரதர் பிரைஸ் தி லார்ட், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். என்ன இப்போ இந்த கிங் ஆஃப் க்ளோரிக்கு புகழ்ச்சி வந்துச்சு. இப்போ இந்த கிங் ஆஃப் க்ளோரிக்கு ஆண்டவர் கீர்த்தியை கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லா இடங்களிலும் கிங் ஆஃப் க்ளோரியை பற்றி பேசுகிறாங்க. நிறைய இடங்களில் எனக்கு தெரியாது, நிறைய இடங்களில் நிறைய பேர் நம்ம கிங் ஆஃப் க்ளோரி, சிங்கப்பூரில் ஒரு அற்புதமான ஒரு தமிழ் சர்ச் இருக்கு. கீர்த்தி, இதில் மகிமையை இறங்குது. இதில் மகிமை ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஊழியத்தில் அநேகர தேவன் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து புகழ்ச்சி வரணும்னா புகழ்ச்சி வர மாதிரி நட. பிரைஸ் தி லார்ட். சிங்கம் மாதிரி இரு, குரங்கா இருக்காதே. என்ன புகழ்ச்சி? ஒரு சிங்கத்தை புகழ்றோம். குரங்க என்ன அழகா இருக்கு, என்ன மரம் தாவுது. அப்படி சின்ன பிள்ளைங்க வேணா ரசிக்கும். நீங்க யாராவது குரங்க பார்த்து ரசிப்பீங்களா? என்ன, ரசிக்க மாட்டோம். அதுல புகழ்ச்சி இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஒரு மனுஷனை குறித்து அந்த யூடியூப்லலாம் போய் எதாவது பார்ப்பீங்க. நான் யூடியூப்லலாம் போய் பார்க்கும்போது யாரை தெரியுமா பார்ப்பேன்? நல்ல அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுடைய ப்ரீச்சிங்கை கேட்பேன். சில ஆட்களுடைய அந்த இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், அவங்களுடைய காரியங்களை கேட்டுகிட்டே இருப்பேன். நிறைய நான் கேட்பேன். ஏன்னா நம்ம புகழ்ச்சியாக மாறணும். எப்படி அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, எப்படி அவங்க தங்களை பயிற்றுவித்துக் கொள்கிறாங்க. நான் ஒரு சாதாரண பாஸ்டராக இருக்கக்கூடாது. நான் எனக்கு புகழ்ச்சி வேணும், எனக்கு கீர்த்தி வேணும், எனக்கு மகிமை வேணும். ஏன்னா ஆண்டவர் அதை தரேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு அது வேணும். உன் வேலை இடத்துல உன்னுடைய இன்ஜினியர் உன்னை பற்றி புகழ்ந்து சொல்லணும். உன் கம்பெனிலேயே அது கீர்த்தியாய் மாறணும். இந்த பிரதர் த பெஸ்ட். ஆமீன். சரியா இருக்கீங்களாம்மா? இருக்கீங்களா பிரதர்? புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை உனக்கு இல்லைன்னா நீ வெறுமையான ஒரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட்.
நம்முடைய அப்பியரன்ஸே புகழ்ச்சியை கொண்டு வரும். அவங்க என்ன சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க. நான் ட்ரெஸ்ஸை சொல்லலை, அழகு ட்ரெஸ்ஸை சொல்லலை, அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும். அந்த பிரதர் நல்ல 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 சந்தோஷமாக பேசுவார், நல்ல சிரித்த முகத்தோடு இருப்பார். என்ன தாழ்மை! அந்த சிஸ்டர் தலையை குனிஞ்சு தான் நடப்பாங்க. என்ன அப்படியெல்லாம் இப்போ பார்க்க முடியாது, சும்மா சொல்லிக்கிறேன். என்ன அந்த சிஸ்டர் என்ன செய்வாங்க? தலையை குனிஞ்சு தான். அவங்க பேசுகிற சத்தமே கேட்காது. அப்படி நம்ம பிள்ளைகள் நமக்கு புகழ்ச்சியை கொண்டு வருது. சில பிள்ளைங்களாம் இந்த பாருங்க, சர்ச்சில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நைட்டு 5 மணி 6 மணி வரைக்கும் சபையில் இருந்துட்டு காலையில் வந்த உடனே அந்த கீபோர்டில் உட்காந்து வாசிக்கிறாங்க, ட்ரம்ஸ் அடிக்கிறாங்கன்னு சந்தோஷமாக இருக்கு. நம்ம பிள்ளைகள் புகழ்ச்சி. சின்ன 16 18 வயசு பிள்ளைங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு அவங்க புகழ்ச்சி. உங்கள் பிள்ளைகளை ஏன் நீங்கள் அப்படி அனுப்புறதில்லை? உங்கள் பிள்ளைகளை ஏன் நீங்கள் அப்படி தேவன் புகழ் தேவன் பார்ப்பாரு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்காதா? நிச்சயம் இருக்கு. இந்த பிள்ளைகள் மட்டும் உண்மையாக இருந்தால் தேவன் மகிமையாய் கொண்டு போவார். ஹல்லேலூயா! புகழ்ச்சி. ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்து இருக்கும்படி செய்வேன். தயவு செய்து அதை நோக்கி ஓடுங்க. இந்த வருஷம் நீ புகழ்ச்சியா மாறணும், இந்த வருஷம் நீ கீர்த்தியாய் மாறணும், இந்த வருஷம் நீ மகிமையாய் மாறணும். இந்த வருஷம் இல்லை, என்றென்றைக்கும் அப்படி இருக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. தேவன் கொண்டு வந்து உங்க தலையில கிரீடத்தை வைக்க மாட்டார். நீ தான் கோலியாத்தை சந்திக்கணும். ஆமீன். நீ தான் கோலியாத்துக்கு பயப்படாம அவனை வீழ்த்தணும். ஆண்டவர் உன் தலையில கொண்டு வந்து தெய்வீக ஆசீர்வாதத்தை வைக்க மாட்டார். நீ தான் போராடி தானியேலை போல 10 மடங்கு ஞானத்தை பெறணும். நீதான் யோசேப்பை போல ஜெபித்து காரிய சித்தி உள்ளவனாய் மாறணும். நீதான் சாமுவேலை போல உனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன ஊழியத்தில் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் இறங்கி வந்து உன்னுடைய உண்மையை பார்த்து மகனேன்னு கூப்பிடணும். உன்னை எந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல உன்னை கீர்த்தியாய் மாற்றுவார். நீ நல்ல புத்தியோடு, நல்ல இருதயத்தோடு, நல்ல ஒரு விசுவாசத்தோடு நீ காணப்பட்டால் இருக்கிற இடத்துல உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். நீ பெரிய கம்பெனியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு, குப்பை மேட்டில் இருக்கிறவனை தேவன் கோபுரத்துக்கு கொண்டு போவார். ஆமேன். நீ உன்னுடைய இடம்லாம் முக்கியமே இல்லை. எந்த மனுஷனும் உன்னை உயர்த்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தரே. ஆமேன். உன்னை உயர்த்தணும்னா கர்த்தர் தான் உயர்த்தணும். ஆகவே அவரிடத்தில் போராடு. என் உயர்வுக்கு ஆண்டவர் தான் காரணம். நான் இந்த மனுஷனை உயர்த்திட்டாரு, இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்துட்டாரு அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நான் எல்லாருக்கும் நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். நீவருக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரை கூப்பிட்டு சொன்னேன், ஐயா நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றி, இன்னைக்கு நான் இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா உங்களுடைய ஆசீர்வாதம். அவருடைய உள்ளெல்லாம் உடைஞ்சு போச்சு. அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க விசேஷமான ஆள், உங்களுக்கு தான் ஆண்டு இப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ பேரை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன், ஆனால் யாரும் என்னை கூப்பிட்டு இப்படி சொல்லலை. எனக்கு தெரியும் யாரால எனக்கு அந்த ஆசீர்வாதம் இறங்கினது. அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். பெரிய உதவி அவங்க செய்தாங்களோ இல்லையோ, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. அவங்கள நான் எப்படி மறப்பேன்? என்ன, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி எனக்காக கண்ணீர் வடிச்சாங்க. அவங்கள எப்படி நான் மறப்பேன்? நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணேன். ஐயா நன்றி, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால இன்னைக்கு கிங் ஆஃப் க்ளோரி ஆசீர்வாதமா இருக்கு, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், உங்களுக்கு தேங்க்ஸ் ஐயா. ஹல்லேலூயா. ஆமேன். ஸோ என்னை ஆண்டவர் இன்னும் புகழ்ச்சியாய் மாற்றுவார். நீங்க ஒருத்தரும் என்கிட்ட சொல்லலை, பாஸ்டர் இந்த சர்ச்சில் உங்க மூலமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், தேங்க்யூ பாஸ்டர், அப்படி ஒருத்தருமே சொல்லலை. ஏன் தெரியல, உங்க இருதயம் அப்படி. சரி, நீங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. நேற்று நைட்டு வந்தவங்க எத்தனை பேர் என் கையை கொள்ளிக்கி பாஸ்டர் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ பாஸ்டர்னு சொல்லிட்டு போனவங்க எத்தனை பேர்? ஒரு நியூ இயர் அன்னைக்கு கூட ஒரு பாஸ்டருக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு பாஸ்டருக்கு ஒரு நன்றி சொல்ல தெரியலையே. எப்படி ஆசீர்வாதம் இறங்கும்? எப்படி இறங்கும்? என்ன, பாஸ்டரை விட இட்லியா முக்கியம்? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எது முக்கியம்? ஆண்டவர் கேட்டார், பலிபீடமா பலிபீடத்தில் இருக்கு எது முக்கியம்? பாஸ்டர் முக்கியமா, இட்லி முக்கியமா? ஹலோ, ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியாய் மாற்ற, ஆண்டவரே என்னை புகழ்ச்சியாய் மாற்றும்.
என்னை புகழ்ச்சியாய் மாற்று. நீங்கள் எல்லாரும் புகழ்ச்சியாய் மாறணும் என்பதற்காக தான் நான் பேசுகிறேன். ஆமென். ஆண்டவர் இந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை எல்லாரும் வாசிங்களேன். உங்கள் பைபிளை திறந்து உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். ஆமென். இன்னொரு முறை வாசிப்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். திரும்ப சொல்லுவோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரே உன் புகழ்ச்சி. கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரே உன் புகழ்ச்சி, கர்த்தரே உன் புகழ்ச்சி. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். நல்ல பலமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே நான் புகழ்ச்சியாய் மாறணும். இனி உம்முடைய வாசல்களில் துதியோடும் உம்முடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு நான் பிரவேசிப்பேன். அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. என்று தேவனை துதித்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியாய் மாற்ற விரும்புகிறார். புகழ்ச்சியாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாசல்களில் துதியோடு அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு. இனி சபைக்கு துதித்து கொண்டே வா, சபையில் துதித்து கொண்டே இரு. இந்த கடந்த வருஷம் முழுவதும் உன்னை ஆசீர்வதித்ததற்காக 2 கரங்களையும் நேராய் ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி உங்கள் தலைகளையும் உயர்த்தி பரலோக தேவனை பார்த்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லுவோமா எல்லாரும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எக்காலத்தில் நான் கர்த்தரை துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படும் மகளே, உனக்கு ஞானத்தை கொடுப்பார், நற்புத்தியை கொடுப்பார். அது உனக்கு புகழ்ச்சியாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தையும் நற்புத்தியும் கொடுத்து உன்னை புகழ்ச்சியாய் மாற்ற போகிறார். எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்துவார், உன் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவார். பூமியிலே புகழ்ச்சியாகும் வரைக்கும் அதை அவர் அமர்ந்திருக்க விடாதே. ஆண்டவரே என் குடும்பத்தை புகழ்ச்சியாய் மாற்றும், ஆண்டவரே என் சபையை புகழ்ச்சியாய் மாற்றும், ஆண்டவரே எங்களை புகழ்ச்சியாய் மாற்றும். ஆண்டவர் நீ புகழப்படணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு சில நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துல சாபம் இருக்கோ, எந்த இடத்துல ஆசீர்வாத குறைவு இருக்கோ, எந்த இடத்துல உன்னுடைய பெயரை பிசாசு கெடுத்து வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் ஆண்டவர் இந்த வருஷம் சரிப்படுத்துவார். கண்ணீரோடு கூட பெத்லகேமுக்கு நகோமி வருகிறாள். அவளை பார்த்து நகோமி என்று சொன்னார்கள். அவள் சொல்றான், இல்லை நான் மாறா, என்னை மாறா என்று அழையுங்க. நான் நகோமி அல்ல. எந்த இடத்துல நீ எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறாயோ உன் கர்த்தர் உன்னை ஆண்டவர் திரும்ப மதுரமாய் மாற்ற போகிறார். மாறாவின் கசப்பை தேவன் மதுரமாய் மாற்றும் வரை அவரை அமர்ந்திருக்க விடாது. ஆண்டவரே நான் கடந்த ஆண்டு நிந்தையை சுமந்துட்டேன், கடந்த ஆண்டு கண்ணீரை சுமந்துட்டேன், கடந்த ஆண்டு அவமானப்படுத்தப்பட்டுட்டேன். மனுஷர்கள் என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, என்னை கேவலமாய் பேசிட்டாங்க. ஆண்டவரே என்னை அருவருத்திட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டு எனக்கு ஒரு உயர்வு தேவையப்பா, இந்த ஆண்டு எனக்கு ஒரு மேன்மை வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபியுங்கள். வேலை இடத்துல அவமானப்படுத்தப்பட்டுட்டாயா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் உன்னை புகழ்ச்சியாய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. கர்த்தரே உன் புகழ்ச்சி. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை அவர் சிறந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கர்த்தர் உன்னை சிறந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். உன் பிள்ளைகளை மகிமைப்படுத்த போகிறார். இந்த சபையை தேவன் இன்னும் கீர்த்தியாய் மாற்றுவார், இன்னும் புகழ்ச்சியாய் மாற்றுவார். ஆண்டவர் மகிமைப்படுவார். நமக்குள் உலாவுகிற தேவன் மகிமைப்படுவார். இந்த முதல் ஆராதனையிலே நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். சோர்வை அப்புறப்படுத்தி விடு. நல்ல ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு மகிமை இறங்கி வர போகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொட போகிறார். ஆண்டவருடைய வல்லமை நம்மை நிரப்ப போகிறது. தேவனுடைய மகிமை
மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்று அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தார். ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்களை பரிசுத்த ஜனமாய் மாற்றுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வேலை இல்லாமல் இருக்கலாம், தரித்திரமாய் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் கஷ்டப்படலாம், மலடி என்று அழைக்கப்படலாம். ஆனால் இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அன்னாளை புகழ்ச்சியாய் மாற்றினவர் உன்னை புகழ்ச்சியாய் மாற்றுவார். ஓ காட், யோசேப்பை புகழ்ச்சியாய் மாற்றினவர் உன்னை புகழ்ச்சியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சாதாரண மீனவர்களை மாபெரும் அப்போஸ்தலராய் மாற்றினவர் உன்னை புகழ்ச்சியாய் மாற்றுவார். கர்த்தர் உன்னை புகழ்ச்சியாய் மாற்றுவார். கர்த்தருடைய புகழ்ச்சி, கர்த்தருடைய கீர்த்தி, கர்த்தருடைய மகிமை உனக்கு உண்டாவதாக. ஆமென் சொல்லி தேவனை மகிமைப்படுத்து. தேவனை மகிமைப்படுத்து. தேவனை மகிமைப்படுத்துகிற நீ மகிமையாய் மாறுவாய். தேவனை புகழ்கிற நீ புகழப்படுவாய். தேவனை மகிமைப்படுத்துகிற உன்னை தேவன் மகிமைப்படுத்துவார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரையே ஆராதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், என் ஆண்டவரையே மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துகிறார். கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசு. ஹல்லேலூயா. தேவன் தருகிற ஞானம், தேவன் தருகிற கிருபை, தேவன் தருகிற ஐஸ்வர்யம், வெள்ளியும் பொன்னும் உனக்கு தேவன் கொடுப்பார். சபையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னும் பெரிய காரியம் செய்வாய். ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, உங்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உங்கள் மூலமாய் இந்த ஆண்டு ஊழியத்தில் மகிமைப்படுவார். உண்மை உள்ளவன் எவனோ, உண்மை உள்ளவன் எவனோ, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ, கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ, கர்த்தரை நேசிக்கிறவன் எவனோ, இந்த ஆண்டு நீ உயர்த்தப்படுவாய், உயர்த்தப்படுவாய், உயர்த்தப்படுவாய். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தரே உன் புகழ்ச்சி, கர்த்தரே உன் புகழ்ச்சி. கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாய் வைப்பார். ஒன்றும் உங்களுக்கு குறைந்து போகாது. ஏசப்பா, இந்த புது வருஷத்திற்காய் நன்றி. இந்த முதல் ஆராதனையில் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை இந்த வருஷம் முழுவதும் நீர் நடத்தும். ஒவ்வொரு நாளும் புது கிருபை, புது தயவை கொடும். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு நேயர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அவர்கள் பெருகும்படி கர்த்தரே அவர்கள் புகழ்ச்சியாயிரும். கர்த்தரே என்னுடைய புகழ்ச்சி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.